ஸோ பிக் பாஸ் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடில் நிறைய பேருக்கு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. கைத்தட்டலும் உச்சகட்ட கைத்தட்டல் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா சௌந்தர்யா பிக் பாஸ் லைவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்க மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களும் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள். ஓகே, இன்னைக்கு ரோஸ்டிங் சம்பவம் இருக்கிற ரோஸ்டிங்லாம் பேசியாச்சு. யாருக்கெல்லாம் பயங்கரமான அப்ளாஸ் கிடைச்சது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அந்த ஸ்டேஜே அதிர்ந்த அளவுக்கு ஒரு கைத்தட்டல் கிடைச்சிருக்கு. தீபக், மஞ்சுரி மற்றும் சௌந்தர்யா அப்படின்றது தான். இதில் சௌந்தர்யாவுக்கு ரெகுலராக வர்றது அதை விட்டுருவோம். ஏன்னா ரெகுலராக அவங்களுக்கு வர்றதுன்றதால அவங்களை கன்சிடரே பண்ண வேண்டாம். சௌந்தர்யா கைத்தட்டல்ன்றது பழகி போன விஷயம் தானே, அதை விட்டுருவோம். ஆனால் மஞ்சுரிக்கு இந்த வாரம் அவங்க பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ மேனேஜர் ரோலாக பயங்கரமான பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறதால மஞ்சுரிக்கு ஒரு அப்ரிசியேஷனும் கிடைச்சிருக்கு. அதே ஆடியன்ஸ் தரப்புலேருந்து பயங்கரமான அப்ளாக்ஸும் கிளாப்ஸும் கிடைச்சிருக்கு அப்படின்றது மேஜரான விஷயம். அடுத்து தீபக்கோட கம்பேக் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அது வந்து அவருடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து நம்ம ஓட்டில் தான் பார்க்கல. அவர் அந்த கேப்டன்சிக்கு அப்புறம் தீபக்கோட அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, 7வது வாரத்துலேருந்து செம்மையாக சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டாப் 5 ஃபைனலிஸ்ட்டில் ஒரு மெம்பராக ஆகிறதுக்கான அதிகபட்சமான பாசிபிலிட்டிஸுக்கு தீபக் கிட்ட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கம்பேக்காக தான் இருக்குது. இவர் டே பை டே வாரம் வாரம் அவருடைய டாஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறதால இன்றைக்கி உச்சகட்ட கைத்தட்டலும் பயங்கரமான ரெஸ்பான்ஸும் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாப் 5 ஆல்ரெடி சீட்டை புக் பண்ணி வச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்குது. இந்த 3 பேருக்கும் பயங்கரமான அப்ரிசியேஷனும் கிடச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி மேனேஜர் ரோலாக கூட பயங்கரமாக பண்ணியிருந்தார் இல்லையா? அதனால் இவங்க 3 பேர் கிடச்சிருக்குன்றது ஃபஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராயன். ஸோ ராயனுக்கும் ஒரு மிகப்பெரிய விஜய் சேதுபதி கிட்ட இருந்து பயங்கரமான பாராட்டுகளும் சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆடியன்ஸ் தரப்புலேருந்து சீரிங் கிடச்சிருக்கு. என்னதான் நான் நினச்சிட்டு இருந்தேன், 1 hour எபிசோடில் பையன் பயங்கரமான பாயிண்ட் பேசுகிறான், செமையாக பண்ணுறான். ஆனால் அவன் எதுவுமே 1 hour எபிசோடில் கட் பண்ணி காமிச்சிடுறாங்களே, கட் பண்ணாமல் போயிடுறாங்களே, சரி அது காட்டாமல் பண்ணிடுறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கான ரெஸ்பான்ஸே அழகாக பேசின இடங்கள்லாம் நீட்டாக இருந்தது, சூப்பராக இருந்ததுன்ற மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் ராயனுக்கும் கிடச்சிருக்கு அப்படின்றது நம்ம கேள்விப்படுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து அவருக்கும் ஒரு ஸ்க்ரீன் பேஸு, அவருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் கிடச்சி தான். பட் இது ஓகே, அது கிடச்சிச்சு அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச விரும்பல. ஸோ நான் எதனா சொல்ல போனால் அதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, இவங்களை அட்டாக் பண்ணுறீங்கன்ற மாதிரி தகவல் வருது. விஜய் விஷாலுக்கும் கிளாப்ஸ் கிடச்சி தான். அது சத்யா போகும்போது அந்த ஒரு சில பாசிட்டிவாக சில விஷயங்கள்லாம் பேசிட்டு போயிருந்தார் அப்படின்ற தகவலும் வருது. அடுத்து ஜாக்லின் அவருக்கு வந்து பெரிய பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அப்படி சொல்ல. அவங்களுக்கும் கிளாப்ஸ் ஒரு மைல்டான ரிசீவ் கிளாப்ஸும் பர்ஃபார்மன்ஸுமே கிடைச்சது அப்படின்றது சொல்றாங்க. என்னைக்குமே ஜாக்லினுக்கு நடக்காதேங்க இதுக்கு. ஸோ ஜாக்லின் பண்ற எல்லாத்துக்குமே பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சா எப்படி கிடைக்காதுல்ல? அந்த அளவுக்கு ஜாக்லினுக்கும் விசில் வர்ற அளவுக்கு வந்துருந்து. மெஜாரிட்டியா வந்துதான்னு கேட்டீங்கன்னா தெரியல, ஆனால் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் நான் பதிவு செய்து விடுகிறேன். இது ஒரு பக்கம். அப்புறம் முத்துக்குமாருக்கு எங்கே அப்ரிசியேஷன் கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா முத்துக்கு அப்ரிசியேஷன் வந்துச்சா இல்லையா அப்படின்றதே தெரியல. வேணுத்தே வாலண்டரியா கட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் நமக்கு கிடைச்ச சோர்ஸின் படி, அப்டேட்டின் படி முத்துக்குமாருக்கு கிளாப்ஸ் வரவில்லை அப்படின்றதா தகவலாகவே இருக்கு. இல்லை முத்துக்குமார் கிளாப்ஸே வரக்கூடாது திட்டம் போட்டு செயல்படுறாங்களான்ற மாதிரி டவுட் இருக்கு. ஏன்னா நிறைய டைம் வந்து எபிசோடில் கட் பண்ணி தூக்குவாங்க. ஒரிஜினலாக கிளாப்ஸ் வந்திருக்கும், எபிசோடில் கட் பண்ணி தூக்கிட்டு வேற மாதிரி பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக அருணுக்குலாம் தீவிரமான ப்ரொமோஷன் கொடுத்தாங்கல்ல, மஞ்சுரி அடி வாங்கும் போதெல்லாம் அருணுக்கு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கும் போது பயங்கர பர்ஃபார்மர் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் எதனாவது யாராவது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கட் பண்ணி தூக்குறாங்களான்றதையும் நோட் பண்ணணும். ஸோ அந்த கிளாப்ஸ்லையுமே பல விஷயங்கள் நடக்குது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இது ஒரு பக்கம். அடுத்து சௌந்தர்யா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரயன் கேட்டிருப்பார், நீ அந்த ஃபைனலிஸ்ட் ஆகி டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை உனக்கு எவ்வளோ இருக்குது, எத்தனை சதவீதம் நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 95% டைட்டில் வின்னர் நான் தான், எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா 95? ஆமாடா, நான் ட்ரை பண்ணுவேன், முயற்சி பண்ணுவேன், விடாமுயற்சியோட போய் போராடுவேன், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. உடனே ரயன் அது முன்னாடியே சொல்லியிருக்கணும். 95% சொல்லிட்டதுக்கப்புறம் அதை ஆல்மோஸ்ட் நியர் டு 100 அதில் வந்து போராடுவேன் இது பண்ணுறோன்னா இதில் சொல்லக்கூடாது. அது ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லியிருக்கணும். ட்ரை பண்ணுவான்லாம் இப்போ வரக்கூடாது. பர்சன்டேஜ் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணுன்ற மாதிரி இந்த மாதிரி டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து ஒரு பக்கம் இந்த வாரம் கடந்தா போதும்டா அப்படின்ற மாதிரி ஜாக்லினுமே ஒரு நாமினேஷன் பயம் இருக்குது. அதை பல இடத்துலையும் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் இன்சார்ஜாக நிறைய டியூட்டிலாம் பார்க்க வேண்டியதில் இருக்க. எப்போ தான் இந்த வாரம் கடந்து போவோம், இதிலிருந்து எப்போ ரிலீவ் ஆகலாம், சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆனால் போதுன்ற மாதிரி, இதிலிருந்து எஸ்கேப் ஆகணும், நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகணுன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க லைவ்ல. இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அடுத்து தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க, விஜய் விஷால் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க.
நீ மட்டும் அடுத்த வாரம்லாம் நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஓகே, வீட்டுக்குள்ளே இல்லைன்னா நான் ஃபைனலிஸ்ட் வரையும் வந்தேன்னா நான் 16 வாரம் உனக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் கிஃப்ட், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் லைவ்ல போயிட்டுருக்கு. ஸோ திருந்த மாட்டீங்க, வெளியே போயிட்டு வந்தாலும் இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி உத்தேசமாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் தான் மக்களை உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மறக்காமல் லைவ்ல வந்து சந்திச்சிருங்க. பாய் கைஸ்.